அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல மகாசக்தியினுடைய ஆசீர்வாதத்தினால் அடியேன் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் நலமோடு வளமோடு இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். உங்கள் ஒவ்வொரு குடும்பமும் மேன்மை அடைய வேண்டும், வெற்றிகளை பெற வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கு ஒரு ஆத்மீக நிலையிலே வழிகாட்டுதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த ராசி பலன்களை பற்றி நான் போடுகிறேன். ஒரு சில முக்கியமான தகவல் மட்டும் போடும், மற்றபடி அதுவே நான் பணியாக கொண்டிருப்பதில்லை. அதிகமான வீடியோக்கள் நான் போடுவது கிடையாது. ஏன்னா சேனலை நம்பி இதன் மூலமாக வருமானம் வரும் என்ற நோக்கத்திற்காக நான் இந்த காரியங்களை செய்வதில்லை. ஒரு சேவை மனப்பான்மையோடு நீங்கள் வளம் பெற வேண்டும், உங்களுடைய சிந்தனைகள் தெளிவடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் குரு பயிற்சி பலன்களில் இறுதியாக இருக்கின்ற 12வது ராசியான மீன ராசிக்கான பலன்களை பற்றி இன்று நாம் பார்க்க போகின்றோம். இந்த மீன ராசிக்கு குருவானவர் 3ஆம் இடத்திற்கு வருகை தருகிறார். அதாவது சகோதர ஸ்தானத்திற்கு வருகிறார். சனி பகவான் 12ஆம் இடத்திலே இருந்து விரயச்சனியாக இருக்கிறார். 7.5 சனி ஆரம்ப காலகட்டம் இல்லைங்களா? விரயச்சனியாக இருந்து பல சங்கடங்களையும் பல சவால்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளையும் அவர் வகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதாவது இப்போ குரு பகவான் உங்களிடம் வருகின்றார். உங்களுடைய எந்தெந்த இடங்களை பார்க்கின்றார் என்பதை பார்த்தோம்னா, குறிப்பாக 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடங்களில் விழுகின்றது குரு பகவானுடைய பார்வை. அனைத்துமே அற்புதமான இடங்கள். 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்களை பார்க்கின்ற பொழுது அபரிமிதமான நன்மைகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் சில சவால்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் அமைதி நிலவும், உங்களுடைய குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அன்பர்களே. ஆகவே அது ஒரு மகிழ்ச்சியான தருணமாகத்தான் இருக்கும். இந்த அமைதி என்பது எப்போ நிலவும் அப்படின்னா, குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பொறுமையாகவும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அமைதி இருக்கும். அங்கே கோபம் குடிகொள்ளுகின்ற பொழுது, கோபதாபங்கள் குடும்பத்திலே மேலோங்குகின்ற பொழுது அமைதி குடிகொள்ளாது. ஆகவே குறிப்பாக மீன ராசி அன்பர்களே, சனி பகவான் தலையிலே இருந்து குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கின்றான். பல்வேறு விதமான முரண்பாட்டான எண்ணங்களையும் கொடுப்பான், கோபத்தை அதிகரித்து கொடுப்பான். ஆனால் குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு சற்று குளிர வைக்கப் போகின்றார். ஆகவே நிதானத்தோடு நீங்கள் கோபத்தை குறைத்திருக்கும் பொழுது, உங்களுடைய மூளை சூட்டை குறைக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் அமைதி கிடைச்சே தீரும். ஆகவே நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கைகூடக்கூடிய காலங்கள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அப்படியான வாய்ப்புகள் இருந்தால் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைகளுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே நேரத்தில் பண வரவு சீராக இருக்கும். அதாவது வரவு செலவு அப்படிங்கிற லெவலுக்கு அது போயிட்டு இருக்கும். மிகுந்த தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாத அளவுக்கு அது இருக்கும். அதே நேரத்தில் இந்த பணவரவு சீராக இருக்கணும்னா தலைக்கணம் இருக்கக்கூடாது, சுயநலம் தான் என்ற ஆணவம் இருக்கக்கூடாது அன்பர்களே. இருந்தால் கெடுத்துடும், எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோராய்க்கிறோம். தலைக்கணம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா தலையில தான் உட்கார்ந்துருக்கிறான் சனி. ஆகவே இந்த தலைக்கணம் வந்தால் எல்லாத்தையும் தவிடு பொடியாக ஆக்கிடும். அதே நேரத்தில் உங்களுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்கன்னா அந்த அலுவலகத்தின் மூலமாக உங்களுடைய தொழில்கள் மூலமாக பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதையும் நீங்கள் இழந்து விட வேண்டாம். அதிகாரிகளுடன் வீண் தர்க்கம் செய்யாதீர்கள். அது சரி, இது சரி, நீங்கள் தான் புரிஞ்சுக்கல, நான் செஞ்சது சரிங்கிற சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. பிறரை குறை கூறாதீர்கள். நான் கும்பராசி அன்பர்களுக்கு சொன்னது தான் உங்களுக்கும். மற்றவர்களை குறை சொல்லாதீங்க. உங்கள் குறைகளை கலைந்து கொள்ளுங்க. நம்மக்கிட்டேயே அழுக்கார்கள் நிறைய இருக்கும்போது மற்றவங்களுடைய அழுக்கார்களை பற்றி நம்ம பார்க்கக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மொத்த கணக்கு பார்க்க அழைக்கப்படுவதற்கு முன்
உனது ஒவ்வொரு நாளைய செயலையும் கணக்கிட்டு கொள்வாயாக அப்படின்னு ஒரு திருவாசகம் சொல்லுது. அப்படின்னா என்னங்க, ஒரு நாள் மரணத்தின் போது மொத்த கணக்கு பார்க்க நம்ம அழைக்கப்படுவோம். அதாவது நம்ம செஞ்ச எல்லா நன்மை தீமைகளுக்கும் கணக்கு பார்க்கப்படும். நன்மைகள் செய்திருந்தால் சொர்க்கம் கிடைக்கும், தீமைகள் செய்திருந்தால் நரகம் கிடைக்கும். ஆகவே அந்த மொத்த கணக்கு பார்ப்பதற்கு முன்பு நம்ம டெய்லி அக்கௌண்ட்டை சரி பண்ணிக்கணும். இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கோம், நல்லது செஞ்சுருக்குமா கெட்டது செஞ்சுருக்குமா பாருங்க. கெட்டது செஞ்சிருந்தோம்னா ஐயோ இன்னைக்கு செஞ்சிட்டோமே இனி செய்யக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலைகளை நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். ஆகவே கவனமாக இருங்க. பிறர் குறைகளை பெருசுபடுத்தாதீங்க, மற்றவர்கள் பற்றி குறை சொல்லாதீர்கள். இது நிறைய தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கும். அதே மாதிரி நேரம் தவறாமை, சரியான நேரத்துக்கு அலுவலகத்துக்கு சென்று பழகுங்க. எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்யுங்க. பொறுமை முக்கியம். ஏன்னா பொறுமை இல்லைன்னா இந்த காலகட்டங்களில் பல விஷயங்கள் உங்களுக்கு இழப்புக்களை தரக்கூடியதாக இருக்கும். பொறுமை இருந்தால் வெற்றி உண்டு, பொறுமை இல்லைன்னா தோல்வி நிச்சயம். வீட்டில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டங்க. ஆனால் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தி பணிவோடு அன்போடு பேசுனீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை வரும். அன்பில்லாத வார்த்தைகளை பேசுனீங்கன்னா எப்படி ஒற்றுமை வரும்? வராது. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம் பாளையம் வல்லர் பிரானார்க்கு வாய்த்தது சிவன் கோவில் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கி. இந்த உள்ளம் தாங்க பெருங்கோவில், இந்த ஊனுடம்பு தாங்க ஆலயம். இதை சுத்தப்படுத்தி சரியான வழிமுறையில் நம்ம கொண்டு போனோம்னா நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் சாதிக்கலாங்க. அப்போ இந்த ஊனுடம்பை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். இது யார் ஊனுடம்பை சரிப்படுத்துவா? இன்னொருத்தர் சரிப்படுத்த முடியுமா? உங்கள் உடம்புல அழுக்கு இருந்தால் நீங்கள் தாங்க சோப்பு போட்டு குளிக்கணும். அதே மாதிரி உங்கள் உள்ளத்தில் அன்பு இருந்தால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். அதே உங்கள் உள்ளத்தில் அழுக்கு இருந்தால் யாருங்க போக்க முடியும்? நீங்கள் தாங்க போக்க முடியும். ஆகவே உங்கள் உள்ள இருக்கின்ற அந்த கோவிலை இறைவனை சீவன் சிவலிங்கம், அந்த சீவன் என்னது உயிர், அந்த ஆத்மா அதுதாங்க சிவன். அந்த சிவனை வழிபடுங்க, அந்த உயிரை மதியுங்க. உங்கள் உயிரை மதிக்கிற மாதிரி தான் மற்ற உயிர்களையும் மதிங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கை முறையில் சிறப்பம்சம் இருக்கின்ற பொழுது மீனராசி அன்பர்களே, உங்களை யாராலும் எதுவும் ஒன்றும் பண்ணிவிட முடியாது. மிக உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல ஊரிலையும் சமூகத்திலையும் ஒற்றுமைகள் ஏற்படும். அதே நேரத்தில் உறவுகள்கிட்ட பழைய விஷயங்களை கிளறாதீங்க. அந்த மீனராசி அன்பர்களே, நீங்கள் அதை செஞ்சீங்க, நீங்கள் அப்போ அதை பண்ணீங்களே, இப்போ கரெக்டாக இருக்குதா, நீ செஞ்சது தப்பு தானே, இப்படியான விஷயங்களை கிளற வேண்டாம். பழைய விஷயங்களை கிளறாமல் அதை அப்படியே ஆற போட்டு மூடி புதைச்சிருங்க, மனசுக்குள்ளே புதைச்சிருங்க. திருப்பி கிண்டி எடுக்க வேணாம். கிண்டி எடுத்தால் பிரச்சனைகள் தான் வரும். வாரிசுகளுக்கு சுப தடைகள் நீங்கும். அதாவது உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண வயதில் இருந்தால் திருமணம் நடப்பதற்கான காலகட்டங்கள் இது. முயற்சி பண்ணுங்க, வரன் பாருங்க, அதற்கான வாய்ப்புகளும் பாக்கியங்களும் கிடைக்கும். அதே நேரத்தில் வீண் ஆடம்பரம் வேண்டாம். வீண் ஆடம்பரத்தை தவிர்த்துங்க. தேவையான பொருளை வாங்கி வைங்க. இப்போ ஒன்றும் வீடு புதுசாக வீடு கட்டுறதோ இல்லை டிவியை மாற்றுறதோ இல்லை வண்டியை மாற்றுறதோ ஸ்கூட்டரை மாற்றுறதோ இப்போல்லாம் செய்ய வேண்டாம். ஓடட்டும் அந்த ஒரு வருஷம். ஏன்னா அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நிதானமாகவே இருங்க. வீண் ஆடம்பர செலவுகளை முற்றிலுமே தவிர்த்து கொள்ளுங்க. கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாதுங்க. சுத்தமாக இது ஆகாது. கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் யாரையும் நம்பி இருக்காதீங்க ப்ளீஸ். நேரடி கவனம் தேவை. உங்களுடைய தலையீடு வேணும். நீங்கள் நேரடியாக பார்த்தா தாங்க லாபம் வரும். இல்லைன்னா ஓட்டையில் போயிருங்க. யாராவது ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிடுவான். அந்த நிலைமைக்கு நீங்கள் உங்களே ஆளாக்கி கொள்ளக்கூடாது. செய்கிற தொழிலில் இல்லை நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய நேரடி கவனம் கண்டிப்பாக அங்கே வேணும். இல்லைன்னா சிக்கலில் மாட்டுவீங்க, உங்கள் வேலைக்கு உலையாயிரும். அதே நேரத்தில் அதாவது ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் அரசு அனுமதி பெற போகிறீங்கன்னு வச்சுங்க. ஏதாவது கவர்மெண்ட்டில் ஒரு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா அலட்சியமாக இருந்துடாதீங்க. நிதானமாக தெளிவான நோக்கத்தோடு போய் இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அலட்சியம் பண்ணிங்க, கிடைக்கிறது கிடைக்காம போயிடும். அரசியல்வாதிகள் வளர்ச்சி பெறுவார்கள். ஆனால் சகவாசம், உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய சகவாசம் ரொம்ப முக்கியம். நல்லவர்களோட பழகுங்க.
அதை நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்கிறேன். நல்லோர்களின் நட்பை பாதுகாத்துங்க, தீயவர்களின் நட்பை அகற்றி விடுங்க. அவங்க நமக்கு தேவையில்லை. தீயவர்கள் உங்களுக்கு வந்து ஆபத்து அமைப்பாங்க. எதுக்கு? எண்ணிக்கைக்காக ஒருத்தன் உங்களுக்கு தேவையில்லை. அரசியலுக்கு நல்லவனாக இருப்பானா, உங்களை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு கையாக இருப்பானா, ஒரு உந்து சக்தியாக இருப்பானா, அவனை கூட வச்சுங்க. முதுகில் குத்துறவனை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் என்னங்க சாதிக்க போகிறீங்க? ஆகவே சகவாசம் என்பது அவசியமாக தேவை. அரசியல்வாதி அன்பர்களே, ஜெயிக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறீங்க. ஆனால் கூட இருக்கிற சகாக்கள் குழி தோண்டக்கூடிய காலமாக இருக்குது. கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. அதே நேரத்தில் வந்து கலைஞர்களுக்கு, நடிகர் நடிகைகள், கலைஞர்கள், இயக்குனர்கள், இவங்க எல்லாத்துக்கும் கடினமான முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டம். கடும் முயற்சி பண்ண, ஏன்னா தலையில் இருக்குதுங்க சனி பகவான், அது போகலை இன்னும். ஆகவே அவனுடைய பங்கு இங்கு அதிகமாக இருக்கும். குருவினுடைய பார்வை ஓரளவு சிறப்பாக இருந்தாலும் அந்த சனியினுடைய பார்வை வந்து அதிகமான தாக்கத்தை கொடுப்பதனால கடுமையாக முயற்சி பண்ணாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு வந்து படிப்பில் ரொம்ப 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 கவனம் தேவை. 12 ராசிகளுக்கு. ஏன்னா 7.5 சனி தலையில் இருக்கிறான். குழப்பங்களையும் ஞாபக மறதியையும் படித்ததையை மறந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாக்கக்கூடிய குழப்பமான மனநிலையில் இருக்க கண்டிஷனில் இப்போ இருக்கிறீங்க. இந்த 7.5 சனியினுடைய முதல் கட்டம் தலையில் இருக்காரு. அப்போ அந்த மாணவ செல்வங்கள், மாணவ கண்மணிகள் கவனமான முறையில் நீங்கள் இருக்கணும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பயரத்தின் மூலம் தெரியாதவங்க கிட்ட வந்து உணவு வாங்கி சாப்பிடாதீங்க. அதனால் பல வில்லங்கங்கள் வரும். இப்போ மயக்க பிஸ்கட்டை கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கிறத அடிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். முகம் தெரியாத ஒருவரிடம் வந்து தேவையில்லாத உறவுகளை நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா சிறப்பு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வளமாக இருப்பதற்காக கருடனை வழிபடுங்க. விஷ்ணு பரமாத்மாவையும் கருடனையும் நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்வு சிறக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நன்மைகளும் தீமைகளும் கலந்த காலமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் அவதானமாக கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் உயர்ந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரு பயிற்சி பலன்களில் இன்றோட இந்த குரு பயிற்சி பலன்கள் முடிகிறது. நான் கற்ற விஷயங்கள், படித்த விஷயங்கள், ஆய்வு செய்த விஷயங்களை நோட்ஸ் எடுத்து தேவையான விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு உளவியல் சார்ந்த விஷயங்களோடு நான் வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறேன். ஆகவே எல்லா ராசி அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வேண்டுகோள், என்ன ராசி கிரகங்கள் வந்து மாறினாலும் நமது மனம், நமது எண்ணம், நமது சிந்தனைகள் மாறாத வரையில் எந்த பெரிய மாற்றங்களும் வராது. தன்னிலை மாற்றம், தன்மை மாற்றம் என்பது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவசியமானது. தட் இஸ் அதாவது இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தனிப்பட்ட முறையில் தன்மை மாற்றம் அடைவது, நம்மளை நாமளே மாற்றிக்கொள்வது, காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வது. இந்த 2024ஆம் ஆண்டு அவ்வளவு அற்புதமான வருடங்கள் இல்லை. பல துன்பங்களும், பல துயரங்களும், பல நோய் நொடிகளும், பல ஆபத்துக்களும் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு இறை பக்தியோடு நல்லதை செய்து மற்றவர்கள் நலம் பெற்றால் நீங்கள் வளம் பெறுவீர்கள் என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.